தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் 3-in-1 சீனியர் லிவிங் அபார்ட்மெண்டா 1 சீனியர் சிட்டிசன்கான பெர்ஃபெக்ட் சீனியர் லிவிங். நம்பர் 2 ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் பிக் அப்ரிசியேஷன். 3 உங்க பசங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல ரெண்டல் இன்கம் தரப்போற ப்ராப்பர்ட்டி. ஸ்டெப் ஸ்டோன் ஆலம் இன் பொள்ளாச்சி நியர் கோவை. முக்கியமாக நான் பார்க்குறது அப்படின்னா திமிரு, அதாவது திமிர் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. இதுதான் உண்மை. இது வெளிப்படையாக பேசுகிறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. திமிரு, ஆணவம், அப்புறம் பார்த்தீங்கன்னா தலகணம், ஈகோ எல்லாமே ஜாஸ்தி ஆயிடுச்சு. இந்த ரெட் ஷர்ட் ஏதாவது தப்பு பண்ணாரா, அதாவது தள்ளி கிள்ளி விட்டாரா, இல்லை அவர் ஏதாவது திமிர்த்தனமாக பேசினாரா, ஏதாவது தவறாக நடந்துக்கிட்டாரா அப்படின்னா எங்கேயுமே அவர் எதுவுமே தவறாக நடந்துக்கிட்ட மாதிரி நம்மளால் அதில் கண்டுபிடிக்கவே முடியல. ஒரு அடையாளங்களே கிடையாது. அப்படி சண்டை காட்சி பெருசாக வரும்போது பார்த்தீங்கன்னா 2 கேங் ஒரே நேரத்தில் நின்று பேசும்போது சவுண்டு கொடுப்பாங்க. ஏய் ஏய் அப்படின்லாம் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி கொடுத்துருக்காரு. நீங்கள் பாருங்கள், அந்த ஊடகவியாளரை பேசவே விடல், கேவலப்படுத்துறாரு. ஏய் உனக்கு என்ன தெரியும், அறிவு இருக்கா, முட்டாளு, டேய் ஆய் ஓய் அப் ஏய் ஏய் பேசாத, நீ பேச, நீ எப்படா பேசுவ, ஆய் ஓயின்னு கத்துற. நான் வளர்ந்து வர்றது அவருக்கு பிடிக்கல, காழ்ப்புணர்ச்சி. நான் போய் சொன்னேன், அண்ணன் எனக்கு ஒரு இசையமைக்கிறதுக்கு ஒரு படம் வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன். ஏய் நீ எல்லாம் ஒரு இசையமைப்பாளரடா, என்னடா தெரியும் உனக்கு இசையை பற்றி, நீ இசையமைக்க போறியா, போடா போடா அப்படின்னு துரத்தி விட்டாரு அப்படிங்கிறாரு. ஃபைன் டைம் சினி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில ஆஸ்கார் மூவிஸோட ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம். சார், கங்கை அமரன் அவரோட வீடியோ நேற்று நியூஸ்ல ஃபுல்லா பரவப்பட்டுச்சு. அவர் ஏதோ அவார்ட் ஷோல முடிச்சுட்டு பேசுறாரு. அது கொஞ்சம் ஒரு மாதிரி முகம் சொல்லிக்கிற மாதிரியோ இல்லைன்னா என்ன இவர் இப்படி பேசிட்டாரே அப்படின்ற மாதிரியான ஒரு உணர்வை கொடுத்துருச்சு சார் அந்த வீடியோ. இளையராஜா அவர்களையும் சேர்த்து இந்த வீடியோ கனெக்ட் பண்ணி பேசுறாங்க. அவரும் அப்படிதான் இருந்தாரு, இவரும் இப்படிதான் பேசுறாருன்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ பாத்தீங்களா? பார்த்தது உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஏன் அப்படி பேசுனாங்க? ஃபுல்லாவே நம்ம செல்ஃப் சென்ட்ரிக்கா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் இருக்கா அவங்களுக்கு அப்படின்ற நிறைய கேள்வி, நிறைய விமர்சனம் வந்துச்சு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? செல்ஃப் சென்ட்ரிக்கோட முக்கியமாக நான் பார்க்குறது அப்படின்னா திமிரு, அதாவது திமிர் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. இதுதான் உண்மை. இது வெளிப்படையாக பேசுகிறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. திமிரு, ஆணவம், அப்புறம் பார்த்தீங்கன்னா தலகணம், ஈகோ எல்லாமே ஜாஸ்தி ஆயிடுச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இளையராஜாவுமே பார்த்தீங்கன்னா பல மேடைகளில் எல்லாரையும் அவமதித்து பேசுகிறது, திமிராக பேசுகிறது, திட்டி பேசுகிறது, படார்னு பேசுகிறது, இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கார் தொடர்ந்து. இளையராஜா கூட நம்ம மன்னிச்சிடலாம். காரணம் என்ன அப்படின்னா அவருடைய சாதனைகள், அவர் அந்த அளவுக்கு பாடல்கள் போட்டு கொடுத்துருக்கிறாரு. இன்றைக்கி இந்த தமிழ் ரசிகர்கள் எப்படி சொல்கிறது, இசை அப்படின்னா அற்புதமான இசையை இளையராஜா கொடுத்துருக்காரு. இன்னும் 50 வருஷம் கழிச்சு கூட பார்த்திங்கன்னா இளையராஜா அப்படின்னா பேசுவாங்க. இளையராஜா ஒருத்தர் இருந்தார், இளையராஜான்னு ஒருத்தர் தமிழ் சினிமாவே ஆட்சி பண்ணார், அப்படி ஒரு இசையமைப்பாளர் அப்படின்னு பேசுவாங்க. அதே மாதிரி ஒரு இசை ஞானம் உள்ள ஒரு எப்படி முதிர்ச்சியான ஒரு மனிதர் தான், தப்பு கிடையாது. சில நேரங்களில் அவரும் பார்த்திங்கன்னா அப்படி தான் பேசுகிறார். அதை நம்ம அனுமதிச்சிடலாம். அதாவது எப்படின்னா டேக் இட் ஃபார் கிராண்டட்னு சொல்லுவாங்கள்ல. சில நேரம் பரவாயில்ல அவருக்காண்டி விடலாம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஏன்னா அவ்வளோ அந்த அளவுக்கு அற்புதமான பாடல்களை கொடுத்துருக்காரு. சரி பரவாயில்ல, சரி அவர் தானே திட்டுறாரு, அவர் தானே நம்மளை கோவிச்சுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அன்பாக நம்ம அதை கடந்து போகலாம். ஆனால் பார்த்திங்கன்னா கங்கை அமரன்லாம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி மீடியாவில் தொடர்ந்து கோபமாக பேசுகிறது, மேடைகள் ஏன்னா அவமதிச்சு பேசுகிறது, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. நேத்திக்கு பார்த்தீங்கன்னா அந்த பழைய கவிஞர் வாலிக்காண்டி நடந்த விழா, அந்த விழாவில் இவருக்கு ஏதோ பரிசு கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல. இவரை கூப்பிட்டு விருது ஏதோ கொடுக்குறாங்க, கௌரவப்படுத்துறதுக்காண்டி கூப்பிட்டுருக்காங்க. அதில் இவரை பேச கூப்பிட்டுருக்காங்க. பேச கூப்பிடும்போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு மேடை அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆள் பேசும்போது கூட ஒரு 4-5 பேர் நிற்க தான் செய்வாங்க. இப்போ நீங்கள் எந்த மேடையும் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் ஒரு ஆடியோ வெளியீடே வச்சுக்கோங்களேன், இல்லை வேறு ஏதாவது ஒரு மேடைன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தர் பேசும்போது கூட ஒரு 4 பேர் நிற்க தான் செய்வாங்க அந்த மேடையில். இது இயல்பாக உள்ள ஒரு விஷயந்தான். அப்படி தான் அவர் பேச வராரு. பின்னாடி யார் அவர்னே தெரில, ஒரு ரெட் ஷர்ட் போட்டு ரொம்ப அப்பாவியாக இருக்கார், ரொம்ப பரிதாபமான ஆளாக இருக்கார், புள்ளப்பூச்சியாக இருக்கார். அதாவது புள்ளப்பூச்சின்னா என்னென்னா எதுவுமே தெரியாத ஒரு வெகிலியா வெள்ளந்தியா எப்படி வேணால் சொல்லலாம், அந்த மாதிரி இருக்கிற ஒரு கேரக்டர் அவர் பின்னாடி நின்றுட்டுருக்காரு. அந்த வீடியோ இப்போ வைரல் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 7-8 தடவை அந்த வீடியோ திருப்பி பார்த்தேன். அந்த காட்சிகளில் இந்த ரெட் ஷர்ட் ஏதாவது தப்பு பண்ணாரா, அதாவது தள்ளி கிள்ளி விட்டாரா, இல்லை அவர் ஏதாவது திமிர்த்தனமாக பேசினாரா, ஏதாவது தவறாக நடந்துக்கிட்டாரா அப்படின்னா எங்கேயுமே அவர் எதுவுமே தவறாக நடந்துக்கிட்ட மாதிரி நம்மளால்
அதில் வந்து கண்டுபிடிக்கவே முடியல, ஒரு அடையாளங்களே கிடையாது அப்படி. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் வந்து பேச வர்றாரு. பேச வந்துட்டு அப்படி என்ன உத்து உத்து பார்க்குறாங்க, இந்தாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரை திரும்பி பார்த்து நீங்கள் வாங்க, நீங்கள் பேசுங்க, வாங்க வாங்க அப்படிங்கிறார். இவர் கூப்பிடுறது கிண்டலுக்கு கூப்பிடுறாரு, நக்கலுக்கு கூப்பிடுறாரு, நையாண்டி பண்றாரு, கேலி பண்றாரு அப்படிங்கிறது அப்படின்னு கூட தெரியாம அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த நல்ல விழா அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிக்கிறார். அப்பனா நீங்க பாருங்க எந்த அளவுக்கு வெள்ளந்தியான ஆளா இருப்பார். வெள்ளந்திங்கிற வார்த்தைக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாத, அதாவது வந்து மனசு அது கூட வந்து புரிஞ்சிக்க முடியாத ஒரு வெள்ளந்தி மனுஷனா இருக்காரு. அவர் வந்து பேசுறதுல இருந்தே அது தெரியுது. அவரை போய் வந்து இவர் வந்து நக்கல் பண்ணி கிண்டல் பண்ணி இவர் உடனே வந்து அப்பா ஆளை விடுங்க அப்படின்றாரு. ஆளை விடுங்கன்னா நீங்கள் என்ன ஆளை விடுங்கன்னா, அந்த விழாக்கு தானே நீங்கள் வந்தீங்க, அந்த மேடையை பேச தானே வந்தீங்க, பின்னாடி ஒரு 4-5 பேர் நிற்க தானே செஞ்சாங்க, வேற என்ன செஞ்சாங்க? உங்களை கடிச்சாங்களா? காதை கடிச்சாங்களா? இல்லை பின்னாடி முதுகில் பிடிச்சி தள்ளினாங்களா? இல்லை இப்போ முதுகில் டப்பு டப்புன்னு ஏதாவது அடித்தாங்களா? ஒன்றுமே பண்ணலையே. யாருமே எதுவுமே பண்ணாமல் எதுக்கு இப்படி வந்து நீங்கள் பேசணும்? நான் ஒரு விஷயம் கேட்குறேன், லாஜிக்காக நான் கேட்குற கேள்வி நீங்கள் பாருங்கள். இப்படி முறைச்சு பார்த்தாரு, உத்து பார்த்தாரு அப்படின்னு சொல்றாரு. அவர் அதை செஞ்சு வேற காட்டுறாரு. ஒரு 78 வயசு இருக்கும் அவருக்கு, கங்கையமரனுக்கு. 78 வயசுல ஒரு மெச்சூர்டா நடந்துக்க வேண்டிய ஒரு ஆளு இப்படி வந்து இதெல்லாம் வந்து உத்து பார்த்தாங்கிறது வந்து ஒரு மாதிரி வந்து அசிங்கமா, அதை வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு அந்த மாதிரி ஒரு மேடையில் வந்து இப்படி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு 78 வயசு ஆளுமா டிக்னிஃபைடாக நீங்கள் நடந்துக்கணுமா, வயசுக்கேற்ற மெச்சூரிட்டி, வயசுக்கேற்ற அனுபவத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பதிலுக்கு மரியாதை கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பண்ணி எல்லாம் பண்ணுறாரு. நான் கேட்குற கேள்வி சரியான்னு பாருங்க. உத்து பார்த்தாருங்கிறீங்க, முன்னாடி இருக்கிறவர் வந்து உத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும், பின்னாடி இருக்கிறவர் எப்படி உத்து பார்த்தாருங்கிறது உங்களுக்கு தெரியுது. எப்படி தெரியுது? அப்போ எதை வச்சு அது அப்படி வந்து அவர் மேலே அப்படி குற்றம் சாட்டுறீங்க? இது வந்து தப்பு தானே, இப்படி வந்து யாரையுமே வந்து டீக்ரேட் பண்ணி ஒரு மனுஷனோட, அதாவது வந்து எப்படி சுயமரியாதை இருக்குது பார்த்தீங்களா, அதை சீன்றதுங்கிறது வந்து ரொம்ப தப்பு. யாரவனா இருக்கட்டும்மா, அந்த ஆள் வந்து பணம் காசு இல்லாதவனா இருக்கட்டும், சாதாரணமான ஆளாக இருக்கட்டும், எளிமையான ஆளாக இருக்கட்டும், எப்படி வேணா இருக்கலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு நிகராக இல்லாத ஆள், உங்களுக்கு ஈக்குவலாக இல்லாத ஆளுன்னு நினைக்கிறீங்களா? அப்போ வந்து நீங்கள் தான் அந்த இடத்துல உயர்ந்தவர்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் தான் வந்து அந்த செலிபிரிட்டின்னு நினைக்கிறீங்களா? மற்ற மக்கள்லாம் அப்போ வந்து உங்களை பார்க்க வந்தவங்க, உங்களை ரசிக்க வந்தவங்களை நீங்கள் கேவலப்படுத்துறீங்களா? ஒருத்தருடைய தன்மானத்தை, ஒருத்தருடைய சுயமரியாதையை வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி நீங்கள் பேசுகிறீங்களே. நான் ஒரு விஷயம் கேட்குறேன், அந்த நபர் யாருன்னு நமக்கு தெரியல. இந்த வீடியோ வந்து இப்போ ரொம்ப வைரல் ஆயிடுச்சு. இந்த வீடியோ பயங்கர வைரல் ஆயிடுச்சு. 2 நாள் அந்த வீடியோ பற்றி தான் பேசுகிறாங்க. பல பேர் பார்த்தீங்கன்னா கங்கையமரன் செய்து சரியா தவறா அப்படின்னு டிபேட்லாம் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த வீடியோ வந்து எல்லாரும் பார்க்குறாங்க. இந்த சோஷியல் மீடியா தான், ஒரு வீடியோ ஏதோ ஒரு விஷயம் வைரலாகி சோஷியல் மீடியாவில் வந்துச்சுன்னா எல்லாருமே அதை வந்து உற்று பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மொத்த தமிழ் சமுதாயமே இன்றைக்கி அதை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மனிதர், அவருக்கு ஒரு பொண்டாட்டி, பிள்ளைங்க, அப்பா, அம்மா, அண்ணன் தம்பிங்க, அக்கா தங்கச்சிங்க, அவர் எப்படி சொல்கிறது, பக்கத்து வீடு, எதிர்த்த வீடு, சுற்றம் சூழல், நண்பர்கள் எல்லாம் இருப்பாங்கல்ல. அவர் ஒரு வேலை பார்க்குற இடத்துக்கு போகணும்ல, எல்லாமே இருக்குல்ல. அப்படி இருக்கும்போது அவர் இப்படி நீங்கள் ஒருத்தரை வந்து ஒன்றுமே செய்யாதவன், அதான் ரொம்ப முக்கியம், ஒன்றுமே செய்யாதவன், குற்றமற்றவன், எந்த தப்புமே செய்யாதவன், அவனை வந்து நீங்கள் இப்படி வந்து பொது வெளியில் கேவலப்படுத்தி இப்படி நீங்கள் வந்து பண்ணீங்கன்னா இது வந்து அவரை பாதிக்காதா? அவரோட மனசை பாதிக்காதா? அவர் மனசு வலிக்காதா? அவர் பொண்டாட்டி பிள்ளைங்க வருத்தப்பட மாட்டாங்களா? நீங்கள் எப்படிங்க உங்களுக்கு பணம், காசு, புகழ், பேர் எல்லாமே இருக்குங்கிறதுக்காண்டி மற்றவங்கள நீங்கள் ஏளனமாக பார்ப்பீங்களா? மற்றவங்கள நீங்கள் வந்து எப்படி சொல்ல குறைச்சி மதிப்பிட்டு பார்ப்பீங்களா? இது வந்து ரொம்ப தப்பு. அதாவது ஒருத்தனுடைய சுயமரியாதையை வந்து சீன்ற மாதிரி பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பு. அவரு பேசும்போதே சொல்லியிருந்தாரு, இப்போ யாராச்சும் ஒருத்தவங்க பெரியவங்க பேசுறாங்கன்னா அவங்கள மட்டும் நிக்க வச்சு பேச வைங்க. ஆமா, இவர் மட்டும் தான் பெரியவர். அதையும் சொல்லியிருந்தாரு. அது இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா என்ன இப்படி பேசிட்டாரு அப்படின்றது பார்க்கும்போது தொடக்கத்துல அவர் ஏதாச்சும் ஒரு கவிஞரா இருப்பாரு, ஏதோ ஒரு சின்ன கலைஞரா இருப்பாருன்னு தான் எல்லாரும் பார்த்தாங்க. யாருன்னு தேடும் போது அவர் யாருமே இல்லை, சாதாரணமா ஒரு ஆடியன்ஸா வந்தவர். சொல்லும் போது நீங்க பெரியவங்கன்னா அவங்கள மட்டும் நிக்க வச்சு பேச வைங்க, எல்லாரையும் ஏன் பேச வைக்கிறீங்க, வந்து எட்டி பார்க்கணும் போது அது ஒரு அநாகரிகமா அவங்க செஞ்சுதான் இவரை வந்து காட்டுறது, தான் ஒரு பெரிய ஆளு, அவங்கள மட்டும் தனியா நின்று பேசுறதுன்றது. இதே மாதிரி சூர்யா அவர்களோட தகப்பனார் சிவகுமார், அவரும் அப்படி பண்ணுவார். யாராச்சும் வந்து ஃபேன்ஸ் போட்டோ எடுக்கிறாங்கன்னா செல்ல புழுங்கி தூக்கி வீசுறதா இருக்கட்டும், அவரும் சின்னதா மூஞ்சு காட்டிடுறாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? மூத்த கலைஞர்களா வரும்போது கொஞ்சம் இப்படி பண்றது வந்து இவரை பத்தி பேசும்போது அதுவும் வருது இல்லையா? அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆமா, இப்போ வந்து சிவகுமார் சாரை பத்தி பேசும்போது
இன்னைக்கு 85 வயசாயிடுச்சு. 2 நாளைக்கு முன்னாடி தான் அவரோட பர்த்டே வந்துச்சு. இந்த சம்பவம் நீங்கள் சொல்கிற சம்பவம் செல்லை பிடுங்கி போட்டுறார் ஒருத்தர் செல்ஃபி எடுக்கணும்னு நினைக்கும் போது, இந்த சம்பவம் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. ஏதோ ஒரு மனநிலைமா, அதாவது வந்து ஏதோ ஒரு மனநிலையில் ஏதோ ஒரு கூட்டத்தில் நடிகர்களும் மனிதர்கள் தான், அதையும் நம்ம பேசணும். செலிபிரிட்டிஸும் வந்து மனிதர்கள் தான். அவங்களுக்கு ஏதாவது மனசுமைகள் இருந்திருக்கலாம், ஏதாவது கஷ்டங்கள் இருந்திருக்கலாம், எதையாவது குடும்ப பிரச்சனையை நினச்சிட்டு இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு சூழ்நிலையில் வரும்போது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் என்னைக்காவது அந்த மாதிரி நடந்துக்கிட்டால் அது வந்து நம்ம மன்னிச்சு விட்டுறலாம். அதை பற்றி நம்ம பேச வேண்டாம், அதை பற்றி நம்ம தவிர்த்துடலாம். சிவகுமாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சம்பவம் மட்டும்தான் அப்படி பண்ணார். அதுக்கப்புறம் வேற பெருசாலாம் அவர் எதுவுமே தப்பெல்லாம் பண்ணலை. வேற ஏதாவது சம்பவங்கள் இருக்கு அவரை பற்றி கிடையாது. ஸோ ஏதாவது ஒரு இடத்துல அது மூத்த கலைஞர்களாக இருக்காங்க, வயசில் ரொம்ப மூத்தவங்களாக இருக்காங்க. இந்த மாதிரி வந்து எப்படி சொல்லுவது, சைக்காலஜிக்கல் டிஸ்டர்பன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது எப்படி அப்படி ட்ரிகர் ஆகும் ஒரு நேரத்தில். அது ஏன் பண்ணுறோன்னு கூட தெரியாமல் பண்ணிடுவாங்க. அது பண்ணதுக்கப்புறம் அவங்க கூப்பிட்டாங்க, மன்னிப்பு கேட்டாங்க, ஒரு புது செல்ஃபோன் வாங்கி கொடுத்தாங்க, அது பெரிய வைரல் ஆச்சு. ஆனால் அந்த சம்பவத்துக்கு அப்புறம் சிவகுமார் வேறு எதுவும் இந்த மாதிரியெல்லாம் பேசலை, அதாவது இந்த மாதிரிலாம் நடந்துக்கல. ஆனால் வந்து கங்கையமரனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த மாதிரி தான் நடந்துக்கிறார். தொடர்ந்து போகிற இடங்கள்லாம் ஒரு ஆணவமாகவும் ஒரு திமிர்த்தனமாகவும் தன்னுடைய குரல் மட்டுமே வந்து ஓங்கி இருக்கணுன்ற மாதிரியும் பேசுகிறாரு. நீங்கள் இன்னொரு காணொளி பார்த்தீங்களா என்னன்னு தெரில, ஒரு எப்படி ஊடகவியாளர் வந்து பேட்டி எடுப்பார் அவரை ஏதோ ஒரு சேனலுக்கு. அப்போ வந்து அவர் உட்காந்துட்டு அவர்கிட்ட முதல் கேள்வி இந்த ஊடகவியாளர் என்ன கேட்பார்னா, இந்த இளையராஜா ஒரு புஸ்தகம் எழுதினார் இல்லையா, அந்த புஸ்தகத்தில் வந்து ஒரு முன்னுரை வந்து எழுதியிருப்பார். அந்த அம்பேத்கரை பற்றி எழுதின புஸ்தகம் முன்னுரை எழுதுனது வந்து நீங்கள் தான் எழுதி கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது அந்த வீடியோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் அந்த பேட்டி முடிஞ்சோன்னே. அதாவது வந்து ஒரு இந்த சினிமா பார்த்துருப்பீங்க நீங்கள், சினிமாவில் வந்து இந்த எப்படி சொல்கிறது, ஜிம் பாய்ஸ், அப்புறம் வந்து எப்படி சொல்றது, இந்த ஸ்டண்ட் மேன்ஸ் இவங்களாம் இருப்பாங்கல்ல, சண்டை காட்சி பெருசாக வரும்போது பார்த்தீங்கன்னா 2 கேங் ஒரே நேரத்தில் நின்று பேசும்போது சவுண்டு கொடுப்பாங்க, ஏய் ஏய் அப்படின்லாம் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி கொடுத்துருக்காரு. நீங்கள் பாருங்க, அந்த ஊடகவியாளரை பேசவே விடலை, கேவலப்படுத்துறாரு. ஏய் உனக்கு என்ன தெரியும், அறிவு இருக்கா, முட்டாளு, டேய் ஆய் ஓய் அப் ஏய் ஏய் பேசாத, நீ பேச, நீ எப்படா பேசுவ, ஆய் ஓயின்னு கத்துற. ஒரு பேட்டி கொடுக்க வந்திருக்கீங்க, ஒரு கேள்வி கேட்குறாங்க, அந்த கேள்வி உங்களுக்கு பிடிக்காத இருந்தால் ஒன்று அந்த நிகழ்ச்சியை தவிர்த்துட்டு எந்திரிச்சு போங்க, மைக்கை கழட்டி வச்சுட்டு இல்லைங்க எனக்கு விருப்பம் இல்லை நீங்கள் எதோ கேட்குறீங்கன்னு எந்திரிச்சு போங்க. இல்லை நீங்கள் வந்து அதுக்கு பக்குவமாக பதில் சொல்லுங்கள், இல்லைங்க அப்படி இல்லைங்க அந்த புத்தகத்துக்கு முன்னுரை எழுதுனது நான் இல்லைங்க அப்படின்னு ஒரு சாதாரணமாகவே சொல்லலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கண்ணாப்புண்ணான்னு கத்துறாரு. நீங்கள் இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகரன் ஒருத்தர் பார்த்துருப்பீங்கல்ல, அவர் பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் சேனல்ஸ்லாம் போவார், எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பேக் ஒன்று போட்டிருப்பாரு, அங்கே போவார், ஏம்மா நான் தான்மா நடிப்பு அரக்கம்மா, நான் என்னை மாதிரி யாராவது பார்க்க முடியுமாம்மா அப்படின்லாம் நிறைய பேட்டி கொடுப்பாரு. இப்போ பிக் பாஸ் ஏன்னா பிக் பாஸ்க்கு இந்த மாதிரி ஆளுங்களை தான் எலிஜிபிளாக கூப்பிடுறாங்க. இந்த மாதிரி எலிஜிபிலிட்டி இருந்தால் தான் பிக் பாஸ் குவாலிஃபிகேஷன். ஆமாம், நீங்கள் பிக் பாஸில் வந்து நல்லா அறிவு சார்ந்த விஷயங்களை பேசிங்கன்னா உங்களை கூப்பிட மாட்டாங்க. அசிங்கமாக நீங்கள் வெத்தலையை போட்டு யார் மூஞ்சில எச்சிக்காரி துப்புனீங்கன்னு வச்சுக்கோங்க, குவாலிஃபைடு உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிட்ருவாங்க. அந்த மாதிரி இப்போ அவரை கொண்டு போய் உள்ளே வச்சுருக்காங்க. அவருக்கும் உங்களுக்கும் என்னங்க வித்தியாசம், உங்களுக்கும் அவருக்கும் என்ன வித்தியாசம், உங்கள் வயசு என்னங்க, உங்கள் வயசு என்ன, 78 வயசு இருக்குது. 78 வயசில் நீங்கள் வந்து ஒரு ஊடகவியாளர் வந்து கேட்குற கேள்விக்கு அவர் தப்பாலாம் ஒன்றும் கேட்கல. அந்த வீடியோ இருக்குமா, நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், ஆடியன்ஸுமே அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பார்க்கட்டும். அந்த மாதிரி பேசுகிறது சரியா, இது மாதிரி எப்படி இந்த மாதிரி இப்போ தொடர்ந்து இது மாதிரி வந்து பேசுகிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இளையராஜா அப்படிங்கிற ஒரு பிம்பம் இருக்கு பார்த்தீங்களா, அதை முதல்ல வந்து அவர் பிம்பம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி உடைச்சு விட்டது யாரு, இளையராஜாக்கு எதிர்ப்பா பேசினது யாரு, இளையராஜா பத்தி எக்ஸ்போஸ் பண்ணது யாரு அப்படின்னா கங்கையமரன் தான். ஒரு காலத்துல இளையராஜா வந்து கோலோச்சி இருக்கிற காலத்துல அவருடைய எப்படி சொல்லுது நிழல்லே வந்து சர்வே பண்ணவர் தான் இவரெல்லாம். எப்படின்னா ஒரு அண்ணன் அவர் ஆளுமையா இருக்காரு அப்படின்னா அவர் பின்னாடியே போறது, ஒரு பெரிய ஆலமரம் இருக்கு, நமக்கு வந்து அதில் நிழல் கிடைக்குதுன்னு நின்றுப்பாங்க, அங்கேயே வந்து ஒதுங்கி இருந்துப்பாங்க, அங்கேயே வந்து படுத்துப்பாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவரோட நிழல்லே வாழ்ந்து வந்தவர் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்து வெளியில் வர சூழ்நிலை, இவருக்கும் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிஞ்சு வந்துட்டார். அண்ணன் தம்பிக்கு 2 பேருக்கும் பேச்சு இல்லை. அப்படி இருக்கும்போது இளையராஜா பற்றி தரக்குறைவாக பேசினார், ரொம்ப தரக்குறைவாக பேசினார். அதாவது எப்படி சொல்கிறது, நான் வந்து வளர்ந்து வர்றது அவருக்கு பிடிக்கல, காழ்ப்புணர்ச்சி. நான் போய் சொன்னேன், அண்ணன் எனக்கு ஒரு இசையமைக்கிறதுக்கு ஒரு படம் வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன். ஏய் நீ எல்லாம் ஒரு இசையமைப்பாளரடா, என்னடா தெரியும் உனக்கு இசையை பற்றி, நீ இசையமைக்க போறியா, போடா
அப்படின்னு துரத்தி விட்டாரு அப்படிங்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து நாங்கள் எப்போவுமே வந்து நாங்கள் ஒன்றா தான் சாப்பிடுவோம், அண்ணன் நான் எல்லாம் ஒன்றா தான் சாப்பிடுவோம், வீட்டிலேருந்து சாப்பாடு வரும். அப்போ சாப்பிட்றதுக்கு போய் தட்டு எடுத்துட்டு நான் உட்காரும் போது பார்த்தீங்கன்னா, டேய் நீ இங்கே உட்காராத, இனிமேல் நீ வெளியில் போய் சாப்பிடு அப்படின்னு என்னை துரத்தி விட்டாரு. ஆனால் நான் உங்கள் கூட தானே சாப்பிடுவேன், டேய் எல்லாம் பேச எந்திரிட போடா அப்படின்னு என்னை துரத்தி விட்டாரு. நான் எழுதின பாட்டு இதெல்லாம் ஒரு பாட்டாடா அப்படின்னு கிழிச்சு குப்பைத்தட்டியில் போட்டாரு. இப்படிலாம் வந்து அண்ணனை பற்றி பேசினார். வீடியோ எல்லா இடத்துலையும் இருக்குது. இளையராஜாவை தரைக்குறவாக, இளையராஜாவை கீழ்த்தரமாக இப்போ வந்து பேசினது கங்கை அமரன். இந்த வீடியோஸ் எல்லாமே சோஷியல் மீடியாவில் இருக்குது, ஆதாரங்கள் இதெல்லாம். இன்னைக்கு வந்து இளையராஜாக்கும் அவருக்கும் மறுபடியும் ஒற்றுமை ஏற்பட்டுச்சு, ராசி ஏற்பட்டுச்சு போல. பொதுவாக அண்ணன் தம்பி சண்டை போட்டுப்பாங்க, திருப்பி சேர்ந்துப்பாங்க. உங்களுக்குள்ள ஒரு தனிப்பட்ட விரோதம் குரோதம் உள்ளுக்குள்ள இல்லாமல் இதை நீங்கள் வெளிப்படுத்த மாட்டீங்க. உங்கள் அண்ணன் மேலே உங்களுக்கு உண்மையான மரியாதை இல்லாமல், மரியாதை இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து பேச மாட்டீங்க. அப்படியே நீங்கள் வந்து ஏதாவது உங்களுடைய கோபங்களை வெளிப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இல்லைன்னா உங்கள் குடும்பத்தார் யார்கிட்டயாவது இதை நீங்கள் ஷேர் பண்ணி இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு கேவலப்படுத்திட்டாரு சொன்னால் அது வெளியில் தெரிய போகிறது இல்லை. நீங்கள் வந்து ஒரு பொது எப்படி சொல்லுது, பொது தளத்தில் சோஷியல் மீடியாவில் உட்காந்து உங்கள் அண்ணன் மேலே அவதூறு சொல்லும்போது, அவதூறு பரப்பும் போது அது நல்லாவா இருக்குது? இன்னைக்கு சேர்ந்துட்டியே, இன்னைக்கு சேர்ந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் அண்ணன் மாதிரி உண்டா, எல்லாமே எங்கள் அண்ணன் தான், எங்கள் அண்ணன் மாதிரி பாட்டு போட முடியுமா, எங்கள் அண்ணனை யாராவது மிஞ்ச முடியுமா, எங்கள் அண்ணன் தான் அப்படின்னு. எல்லாம் ஓகே தான். நீங்கள் முதல்ல வந்து ஒரு நிலைப்பாட்டில் இருங்க, பல நிலைப்பாட்டில் இருக்காதீங்க. நீங்கள் வந்து எப்படி சொல்லுது, ஸ்பிளிட்டட் பர்சனாலிட்டியாக இருக்கீங்க. நீங்கள் அன்னியன் படம் பார்த்துருக்கீங்கல்ல, அதில் வந்து அம்பி கேரக்டர் ஒன்று இருக்கும், ரெமோ கேரக்டர் ஒன்று இருக்கும். அம்பியை பார்த்தீங்கன்னா ஐயோ அப்படின்வான், ரெமோ கேரக்டர் அப்படின்வான். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 2-3 கேரக்டர்ஸ், 2-3 ஸ்பிளிட்டட் பர்சனாலிட்டியாக நீங்கள் நடந்துக்கிறீங்க. ஏன் நடந்துக்கிறீங்க? என்ன கோளாறு உங்களுக்கு? இந்த மாதிரி ஆட்களை முதல்ல விஐபியாக செலிபிரிட்டியாக கூப்பிட்டு இந்த மாதிரி மேடைகளில் ஏற்றி பேச சொல்கிறாங்கல்ல, அவங்கள தான் நம்ம தப்பு சொல்லணும். அதை மீறி பார்த்தீங்கன்னா அந்த சம்பவம் அன்றைக்கி நடந்துச்சுல்ல, அந்த ரெட் ஷர்ட் அசிங்கப்படுத்தினார்ல, அன்னைக்கு அங்கே வந்து நிறைய பேர் இருந்திருக்காங்க. அது ஒரு மேடை, அந்த மேடைக்கு முன்னாடி நிறைய பேர் ஆடியன்ஸ் இருந்திருக்காங்க. அவங்க யாராவது தட்டி கேட்டிருக்கணும், சார் அவர் என்ன தான் சார் செஞ்சார், நீங்கள் எதுக்கு சார் இப்படி கேவலப்படுத்துறீங்க, என்ன காரணத்துக்காண்டி அவர் பண்ணீங்க, காரணத்தை சொல்லுங்கள், நீங்கள் வந்து அவர்கிட்ட இந்த மன்னிப்பு கேளுங்க, நீங்கள் இந்த மாதிரி நடந்துக்கிட்டது மன்னிப்பு கேட்காம நீங்கள் மேடையை விட்டு இறங்க முடியாதுன்னு நீங்கள் வழிமறித்து நீங்கள் வந்து எல்லோரும் நின்றுருந்தீங்கன்னா பயந்துருப்பார். ஆஹா நம்ம ஏதாவது மேடைகளில் போய் ஏதாவது ஒன்று பேசினோம்னா இந்த மாதிரி 4 பேர் தட்டி கேட்பான் போல அப்படின்னு ஒரு பயம் வரும். தட்டியே கேட்கலன்னா என்னம்மா பண்ணுறது? நீங்கள் இந்த சமுதாயத்தில் உள்ள பிரச்சனை என்னென்னா, எது நடந்தாலும் யாரும் தட்டி கேட்கறது இல்லை. யார் என்னென்னா நமக்கு என்ன அப்படின்னு போகிறாங்க. நீங்கள் ஒரு 2 வீலரில் ஸ்டாண்ட் எடுக்காமல் போனீங்கன்னா எல்லாரும் சொல்லுவான், நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா 40 பேர் சொல்லுவான் ஸ்டாண்டுன்னு. ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு அடிபட்டு ரத்த வெள்ளத்தில் கிடந்தீங்கன்னா, ஐயோ நமக்கு எதுக்கு வம்பு, போலீஸ் கேஸ் ஆகும், நம்ம பதில் சொல்லணும், கோர்ட்டுக்கு போகணும் அப்படின்னு ஒதுங்கி நிற்கிற பர்சனாலிட்டி, அதாவது மெஜாரிட்டி இவங்க தான் இருக்காங்க. அப்படி இருக்கிற மனநிலையில் இருக்கிற சமுதாயத்தில் நம்ம இருக்கோம். அப்படி இருக்கும்போது அவரை வந்து தட்டி கேட்டு மன்னிப்பு கேட்க வச்சுருந்தா அவருக்கு பயம் வந்திருக்கும். அது செய்யாதுதான் இந்த மாதிரி ஆட்கள் தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே சார். ஸோ நிறைய விஷயம் பேசணும். இது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக பரவிட்டு இருக்கு. இதுக்கான மன்னிப்பு கேட்கப்படுமா, யாருன்ற ஒரு தெளிவு வருமா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும். மிக்க நன்றி சார், நிகழ்ச்சியில் கலந்து. நன்றி.